வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகினுடைய அருளோடு அன்னையின் ஆசியோடு இன்றைய சிந்தனைகள். நாம் எதை நினைக்கிறோமோ அதுவே நாம மாறிவிடும். இதுதான் உண்மை. ஒரு பாகவதர் கிருஷ்ணருடைய லீலைகளை ஒரு வீட்டில் கதைகளாக சொல்லிக் கொண்டனர். அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த வீட்டிற்குள் ஒரு திருடன் நுழைந்தார். எல்லோரும் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு அந்த திருடன், இவர்களெல்லாம் சென்ற பிறகு நாம் திருடிக் கொள்ளலாம், அதுவரை இவர் கூறுகின்ற கதையை நாம் கேட்டுக்கொண்டிருப்போம் என்று ஒரு மூலையில் பதுங்கியிருந்தார். அப்பொழுது இந்த பாகவதர் தன்னுடைய கதைகளில் கிருஷ்ணன் மாய கண்ணன் அணிந்திருந்த நகைகளை பற்றி விரிவாக சொன்னார். கழுத்தில் அணிந்திருக்கும் நகை, கையில் அணிந்திருக்கும் நகை, இடுப்பில் கட்டிருக்கும் ஒட்டியானம், கையில் போட்டிருக்கக்கூடிய மோதிரங்கள், காதில் போட்டிருக்கும் தோடு என்று ஒவ்வொன்றாக வர்ணித்தார். அது மரகத பச்சையில் செய்யப்பட்டிருக்கிறது, இது வைரத்தில் செய்யப்பட்டிருக்கிறது, இந்த நகை வைடூரியத்தில் செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நகையை பற்றியும் அவர் வர்ணிக்கிற பொழுது மிக அழகாகவும் அதை கண் முன்னே கொண்டு வந்து அந்த நகைகளை, இந்த கதை கேட்கிற போது அவர்கள் சொல்லுகின்ற கதையை கண்ணை மூடி கேட்டீருமையானால் நமக்கு ஒரு கதை போல் தெரியாது, நேரடியாக பார்ப்பது போல் இருக்கும். அப்படி வர்ணித்துக் கொண்டிருந்தார் அந்த நகைகள். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த திருடன், நாம் இவர்கள் வீட்டில் திருடுவதை விட இந்த கண்ணனுடைய வீட்டில் திருடலாமே, வைரமும் வைடூரியமும் நவரத்தினமும் மரகத பச்சையும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வீட்டில் திருடினால் எப்படி இருக்கும் என்று ஆசை தோன்றியது. இந்த பாகவதர் கதையை முடித்துக் கொண்டு வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது திருடன் பின்புறமாக சென்று அவரை மடக்கி கத்தியை காட்டினான். பாகவதற்கு பயம், இன்று நமக்கு வந்த பணமும் போய்விடுமோ. அவன் சொல்லினான், இல்லை இல்லை, இந்த கிருஷ்ணர் அணிந்திருந்த நகைகளை பற்றி கூறினீர்கள் அல்லவா, அந்த நகைகளை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். அந்த இடத்திற்கு சென்று நான் அந்த நகைகளை கடவாளிக்கும். இவர் உடனே கோகுலத்துக்கு வழி சொல்லி அனுப்பினார். அவனும் அந்த திருடனும் கோகுலத்திற்கு சென்று அந்த மாயக்கண்ணனை தேடுகிறார். அப்பொழுதுதான் இந்த பாகவதர் சொன்னது, குழலோசை கேட்கும், கிருஷ்ணன் கண்டிப்பாக வருவான், பசுமாடுகள் நிறைந்திருக்கும், கோபியர்கள் விளையாண்டு கொண்டிருப்பார்கள், கண்டிப்பாக கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னார். இவர் உடனே அந்த கோபியர்கள் விளையாடக்கூடிய இடத்தில், நிறைய பசுக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் குடலோசை கேட்கின்ற அந்த மாயக்கண்ணன் வருகிறார். அதை பார்த்தவுடனே அந்த நகைகளை பார்த்து என்ன செய்வதென்று தெரியும். இந்த திருடன் கூறினான், இந்த நகைகள் எல்லாம் நான் எடுத்து செல்ல போகிறேன். இதை பற்றி உனக்கு யார் கூறினார்? இந்த பாகவதர் தான் இந்த நகைகளை பற்றி கூறினார், அவரை அழைத்து வா. உடனே இந்த திருடன் அந்த பாகவதரை அழைத்து செல்வதற்காக அழைத்தான். இவருக்கு நம்பிக்கை இல்லை, கிருஷ்ணராவது வருவதாவது இவருக்கு நகைகளை கொடுப்பதாக. அது எப்படி முடியும்? அவர் மாயக்கண்ணன், கிருஷ்ணன், பரமாத்மா
இவனுடைய வேண்டுகோளுக்கெல்லாம் அவர் செவிசாய்த்து வந்து விடுவார். இருந்தாலும் இந்த திருடனுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து அவருடன் அங்கே வந்தார். அங்கே அந்த மாயக்கண்ணனை காணவில்லை. இவனிடத்திலே என்னவென்று கேட்டான். கண்டிப்பாக வரும். குடலோசை கேட்கிறது. கோபியர்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். பசுமாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக கிருஷ்ணன். என் கண்ணிற்கு இதையெல்லாம் தெரியவில்லை. கிருஷ்ணரும் வந்தார். என் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக நான் காட்சி கொடுப்பேன். என்னை நம்பி யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் அருளாசி. இதை மகாபாரதத்திலும் கீதாச்சாரத்திலும் நான் கூறியிருந்தாலும் இந்த கலியுகத்தில் என்னை நம்புகின்றவர்களுக்கு கண்டிப்பாக நான் கிருஷ்ணாகவே வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்ட அந்த பாகவதற்கு மெய்சிலிர்த்து. ஏன்னா நம்பிக்கை மட்டும்தான் இறைவனுடைய மிகப்பெரிய வேண்டுகோள். அந்த நம்பிக்கையை தவறாமல் செய்தோமே ஆனால், நம்பிக்கையோடு நாம் வழிபாடு செய்தோமே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு கிருஷ்ணர் மாத்திரமல்ல, நீங்கள் நினைக்கின்ற எந்த கடவுளாக இருந்தாலும் உங்கள் கண் முன் தோன்றி உங்களை உங்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல அந்த மாய கண்ணனை